வணக்கம் பவித்ரா. குடியாத்தம் அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன பரவக்கல் கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் பெங்களூருவில் வெல்டிங் ஷாப் வைத்து நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் இவர் சின்னக்கல் அதாவது சின்ன பரவக்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களுடன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு வழிபாட்டிற்காக சென்றிருக்கின்றார். அந்த பகுதிக்கு சென்று மரத்தின் அடியில் பார்த்தோம்னால் பொங்கல் வைத்து பூஜை செய்வது வழக்கம். அதன்படி அவர்கள் அந்த மரத்தின் அடியில் பொங்கல் வைத்து சாம்பிராணி புகை போட்டு வத்திகள் கொளுத்தி இருக்கின்றனர். இதனால் அந்த புகையானது மேலே சென்றிருக்கின்றன. எதிர்பாராதமாக அந்த மரத்தின் மேலே பார்த்தோம்னால் தேனீக்கள் கூடு கட்டியிருக்கின்றன. இந்த புகையின் காரணமாக தேனீக்கள் அனைத்தும் கலைந்து அங்கிருந்த அனைவரையுமே அந்த தேனீக்கள் கொட்டியிருக்கின்றன. இதில் பார்த்தோம்னால் செந்தில்குமார் அந்த தேனீக்கள் கொட்டியதில் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 10க்கும் மேற்பட்ட அந்த உறவினர்கள், செந்தில்குமாரின் உறவினர்கள் தேனீ கொட்டியதில் காயங்கள் ஏற்பட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் மேல் சிகிச்சைக்காக வேலூர் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் கிராமிய காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குலதெய்வ வழிபாட்டிற்காக சென்ற இடத்தில் இதுபோன்று தேனி கொட்டி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த சின்ன பரவக்கல் கிராமத்திலும் சரி, குடியாத்தம் பகுதியிலும் சரி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பவித்ரா.